ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு டாஸ்க் ஒன்று தந்திருந்தேன். மெனு பேஸ்ட் ஏடிஎம் ஒன்று செய்யறதுக்கு, லைக் வித்ட்ரா பண்ணுறதுக்கு, அதே மாதிரி எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு, அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறது, இது எல்லாமே ஜஸ்ட் பேசிக்காக ஒரு மெனு பேஸ்ட் ஏடிஎம் சிஸ்டம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன். C++-ஐ யூஸ் பண்ணி அதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சிடுறேன், ஒரு நியூ டேப்னு ஓப்பன் பண்ணி இதை வந்து task.cpp அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்க்ரீனை பெருசாக்கிறேன் ஸோ கோடு உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஓகே, இது வளமையாக செய்கிறது போல தான். ஹேஸ் இன்க்ளூட் ஐயோ ஸ்ட்ரீம், அதே மாதிரி யூசிங் நேம் ஸ்பேஸ் std கொடுத்துட்டு int main கொடுத்து இதில் ரிட்டர்ன் 0. சரி, ரிட்டர்ன் 0 இப்படி இருக்கட்டும். எஸ், ஓகே. இதில் வந்து நான் செமிகோலன் கொடுக்க மறந்துட்டேன், கட்டாயம் கொடுங்க, இல்லாட்டி வந்து எரர் வரும். இப்போ இது செய்கிறதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஜஸ்ட்டு சி அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வைல் லூப்பெல்லாம் யூஸ் பண்ணி லூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணலாம். அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ பேசிக்காக இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று ஷோ பண்ணும். ஸ்டார்டிங்கில் 4-5 ஆப்ஷன்ஸ் அதில் செலக்ட் பண்ண சொல்லி, அதில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு வந்து இதை காட்ட போகுது. சரியா, பார்க்கலாம். இப்போ வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5000 10,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் அப்படித்தான் சொல்லியிருந்தேன். 10,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் ஃப்ளோட்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வேல்யூஸ் ஃப்ளோட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பேலன்ஸ் ஈக்குவல் டு 10,000. ஓகே, 10,000 இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிடுறேன். நமக்கு என்ன வேணும், பேலன்ஸை இருக்கிறத செக் பண்ணணும், வித்ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன செய்கிறேன், வித்ட்ரா அப்படின்னு கொடுத்துட்றேன். வித்ட்ரா, ஓகே, வித்ட்ரா. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்கிற ஒரு இதுவும் வேணும். ஸோ டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிளும் க்ரியேட் பண்ணுறேன். டோட்டலாக 3 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் கோடுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து சி அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக நான் கொடுக்குறேன். இதில் வந்து மெனு அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அடுத்தது இப்போ /n கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக, அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக அடுத்தடுத்து வருது. ஸோ இதில் வந்து சி அவுட் நம்பர் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணி 1 பேலன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்து /n கொடுக்குறேன். அடுத்து வந்து உங்களுக்கு தேவை நம்பர் 2, இது வந்து டெபாசிட் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து வித்ட்ரா கொடுத்துட்றேன். வித்ட்ரா, ஓகே. இது வந்து 3. ஸோ இங்கே வந்து ஒன்று சரியான ஸ்பெல்லிங் தெரியல. ஓகே, நான் இப்படி கொடுக்குறேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, அடுத்து வந்து நாங்கள் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே,
இன்னொரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணணும். அது வந்து நான் இன்ட்ல டிக்ளேர் பண்றேன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா இதுல என்ன சாய்ஸ் எடுக்கிறோம்னு சொல்றதுக்காக. ஸோ இதுல என்ன செய்யறேன், சி அவுட் எகெயின் இன்னொன்னு கொடுக்குறான். இதுல என்னன்னு சொன்னா என்டர் யுவர் சாய்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இதுலேயும் பேக் ஸ்லாஷ் n கொடுக்குறேன். ஓகே, இது வந்து அதில் கொடுக்க தேவையில்லை, ஃப்ரண்ட்டில் கொடுக்குறேன் பேக் ஸ்லாஷ் n இருக்குன்னு சொன்னால் இன்னொரு லைன் வந்து எக்ஸ்ட்ராவாக இதை விடுறதுக்காக. ஸோ இதில் இப்படி கொடுத்துட்டு அடுத்து வந்து சிஎன் கொடுத்து நான் என்ன செய்கிறேன், சாய்ஸ் அப்படின்ற வேரியபிளை எடுக்கிறேன். வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணுறேன்னு எடுக்கிற வேல்யூ. ஓகே ஓகே அடுத்து வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்விட்சு எதை நாங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறோம், சாய்ஸ்ன்ற வேரியபிள் சாய்ஸ். ஓகே, இதுக்குள்ளே வந்து நாங்கள் ஒவ்வொரு கேஸாக நாங்கள் கொடுக்க போகிறோம். கேஸ் 1 இருந்ததுன்னு சொன்னால் கேஸ் 1 இருந்ததுன்னு சொன்னால் இதில் என்ன செய்யணும், சி அவுட் ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸாக கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன செஞ்சிடறேன், இதுலேயும் வந்து n கொடுத்துட்றேன். பேலன்ஸ் இஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து வேரியபிளை கொடுக்குறோம். என்னது, பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிற வேரியபிள். பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள். ஓகே, அடுத்து வந்து இதில் பிரேக் கொடுக்கணும். இது வந்து ஆல்ரெடி நாங்கள் படிச்சிருக்கோம் எப்படி சுவிட்ச் கேஸ் அப்படின்றது சொல்லு. ஓகேவா, இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னு சொன்னால் இதுக்கு முதல் போட்ட வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து கேஸ் 2 இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யணும், இப்போ வந்து கேஸ் 2ல வந்து டெபாசிட் செக் பண்ணணும், டெபாசிட் பண்ணணும் இல்லையா. ஸோ வந்து சி அவுட் என்டர், இதுலேயும் பேக் ஸ்லாஷ் n கொடுத்துட்றேன், என்டர் த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அடுத்து வந்து சிஎன் எங்கே எதை வந்து நான் எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க தானே வேணும். ஸோ டெபாசிட்டுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து என்ன செய்யுது, டெபாசிட்ன்ற அமௌண்ட்டை நாங்கள் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் சி அவுட் பேலன்ஸாக வந்து என்ன செய்ய போகிறோம், காட்ட போகிறோம். இதை வந்து நான் டைரெக்டாகவே சி அவுட்டில் போட்டுடுறேன். சி அவுட் நவ் யுவர் பேலன்ஸ் இஸ்ன்னு போட்டுட்டு என்ன செய்ய போகிறேன், இதில் வந்து பேலன்ஸுக்கு சிம்பிள் லெட்டர் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி எஸ். ஸோ பேலன்ஸ் இது வந்து நான் சொல்லியிருந்தேன், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இங்கே நான் பேலன்ஸ்ன்றதை சிம்பிள் லெட்டரில் போட்டால் இங்கேயும் வந்து சிம்பிள் லெட்டரில் தான் போடணும். நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் எரர் வரும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன வேணும், பேலன்ஸு ப்ளஸ்ஸு டெபாசிட். ஸோ வந்து இப்போ வந்து இது அவுட்புட் வரும். ஓகே, இப்போ வந்து என்ன செய்யணும், கேஸ் 3 என்னது, நமக்கு வித்ட்ரா பண்ணுறது. ஸோ கேஸ் 3 கொடுக்குறோம். இதுலேயும் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு ஒரு விஷயம், பிரேக் கொடுக்கணும். பிரேக் வந்து கட்டாயம் கொடுக்கணும், இல்லாட்டி வந்து எரர் வரும். ஓகே, ஸோ ஓகே கேஸ் 3ல வந்து நாங்கள் என்ன செய்யணும், வித்ட்ரா பண்ணணும். வித்ட்ரா பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்கிறோம், ஓகே இப்போ வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது சி அவுட் அப்படி கொடுத்துட்டு, சரி சி அவுட் enter the amount that you want to withdraw அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து சிஎன்ல வந்து நமக்கு வித்ட்ரா வேணும். ஓகே, இதையும் எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன செய்யணும்,
நாங்க செக் பண்ணணும் வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி. இஃப் வந்து வித்ட்ரா நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து ஈக்குவல் டு பெருசு ஓகே சின்னது ஒரு ஈக்குவல் டு என்ன இருக்கணும் பேலன்ஸ் பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும் இங்க வந்து இந்த கண்டிஷனை வந்து ரன் பண்ணணும் அடுத்து மைனஸ் பண்ணணும் ஓகே இல்லாட்டி வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா ஆகக்கூடாது ஏன்னு சொன்னா எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ல நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 10,000 தான் இருக்கு பட் நான் 11,000 கொடுக்குறேன் ஸோ வந்து 11,000 வித்ட்ரா ஆகி வந்துடும் ஸோ அதுக்காக நாங்கள் செக் பண்ணுறவங்க அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற பேலன்ஸை விட குறைவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே என்ன செய்யணும் வித்ட்ரா பண்ண விடணும் அலோவ் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனை இதில் கொடுக்குறோம் சரியா ஓகே இப்போ வந்து பேலன்ஸ் வித்ட்ரா வந்து வித்ட்ரா அமௌண்ட் வந்து பேலன்ஸை விட குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் சி அவுட் இப்போ நோ யுவர் அப்படி ஜஸ்ட் வித்ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கொடுக்கலாம் நான் எல்லாத்துக்குமே இதே மாதிரி கொடுக்குறேன் யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன செய்கிறேன் பேலன்ஸ் மைனஸ் வித்ட்ரா அப்படின்னு கொடுத்தாரு ஓகே இப்போ வந்து இதில் கொடுக்கும் இதுவே வந்து எல்ஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபோல்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யணும் சி அவுட் இன்சஃபிஷியன்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுப்போம் சிஎன் ஓகே ஓகே நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம் பேலன்ஸ் ஓகே ஸோ வந்து இது வந்து பிரிண்ட் ஆகும் இதுலேயே நான் என்ன செய்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஒரு பேக் ஸ்லாஷ் எண் ஒன்று கொடுத்துட்றேன் ஸோ இதுலேயும் வந்து பேக் ஸ்லாஷ் எண் கொடுத்துட்றேன் இது வந்து அவுட்புட்டை வந்து ப்ராப்பராக இருக்க வைக்கிறதுக்காக ஓகே இதுலேயும் வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் எண் ஓகே இப்போ அதுக்கு வந்து எங்களோட சிஸ்டம் இது வரைக்கும் ரெடியாக இருக்குது ஓகே இது வரைக்கும் முடிச்சிட்டோம் அடுத்து வந்து இதுக்குள்ள வந்து பிரேக்குன்றதையும் கொடுக்கணும் லாஸ்ட்டாக பிரேக்கை கொடுத்துட்டோம் நம்பர் கண்டிஷன் 3 கேஸ் 3க்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அதை முடிச்சுட்டு என்ன செய்கிறோம் கேஸ் ஃபோர் வந்து நாங்கள் என்ன கொடுக்கணும் அது எதுவுமே இல்லை ஸோ வந்து டிஃபால்ட் வேல்யூவை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் சி அவுட் ப்ளீஸ் செலக்ட் அண்ட் ஓகே ப்ளீஸ் என்டர் வேலிட் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே ஸோ வந்து இதுவும் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகே இப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் ஒரு ஏடிஎம் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இதை வந்து நாங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இது மாரி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ரன் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அவுட்புட் ஓகே இப்போ வந்து எங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கு மெனு அப்படின்னு போட்டு ஸோ இதையும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனுவில் வந்து பேலன்ஸ் டெபாசிட் வித்ட்ரா அப்படின்னு இருக்குது இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 1 செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் யுவர் பேலன்ஸ் இஸ் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஓகே எகெயின் நான் வந்து ரன் பண்ணுறேன் இது வந்து எகெயின் அண்ட் எகெயின் நாங்கள் என்ன செய்யலாம் டூ வைல போட்டு செய்யலாம் அதை நீங்கள் லூப்ஸ் படிக்கிற டைமில் இதை நாங்கள் அப்கிரேட் பண்ணுவோம் இந்த ஏடிஎம் பேஸ் சிஸ்டத்தை அதாவது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அடுத்தடுத்து திரும்பவும் எங்கள்கிட்ட எக்ஸிட்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்ததில்ல 4வது ஆப்ஷனாக எக்ஸிட் கொடுக்குற வரைக்கும் அது திரும்ப திரும்ப எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோம் ஓகே அடுத்து வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்கிறத கொடுக்குறேன் டெபாசிட்னு கொடுத்தேன்னு சொன்னால் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும்னு கேட்குது ஸோ வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன் ஒரு 3,000 அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே 3,000 கொடுத்தா இப்போ நம்ம யுவர் பேலன்ஸ் இஸ் 13,000 அப்படின்னு காட்டுது ஓகே எகெயின் வந்து ரன் பண்ணுவோம் அடுத்த செக் பண்ணணும் என்னது பேலன்ஸை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கு வந்து நம்பர் 3 சாய்ஸை கொடுக்குறேன் கொடுத்துட்டு
எவ்வளோ அமௌண்ட் வந்து நாங்க வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்ப நான் என்ன செய்றேன், ஆ ஒரு 7,000 அப்படின்னு குடுக்குறேன். ஒரு 3,000 இதுக்கும் குடுக்குறேன். குடுத்தேன்னு சொன்னா, நவ் யுவர் பேலன்ஸ் இஸ் 7,000 அப்படின்னு சொல்லிட்டு அதுலருந்து 10,000லேருந்து மைனஸ் பண்ணி. ஓகே. இப்ப வந்து நாங்க எகெயின் வந்து என்ன செய்வோம், 10,000 இருக்கு. ஒரு 11,000 குடுத்து பார்க்கலாம். என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்றதுக்கு குடுத்துட்டு, 11,000 குடுத்து பார்க்கலாம். இப்ப வந்து 11,000 குடுத்துருக்கேன். இப்ப என்டர் பண்ணா இன்சஃபிஷியன்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ்ன்னு வருது. பார்த்தீங்களா? இவ்வளவுதான் சிம்பிள் டாஸ்க். லாஸ்ட் டைம் தந்த டாஸ்க். ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா கேளுங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி அ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் லைக்கும் பண்ணிருங்க. அ அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.